ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு முறுக்கு ரெசிபி தான். இன்றைக்கி காராச்சேவ் போட்டிருக்கேங்க. டக்குன்னு ஒரு 3 நிமிஷம் போதும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க வச்சு மாவு வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், கடலை மாவு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ குருமிளகு வந்து கொஞ்சம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஓமம், அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப்பு. இப்போ அரிசி மாவு வந்து சாதாரண இடியாப்ப மாவு தாங்க. அதை வந்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அடிப்பிடிக்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த சூடு வரும் பாருங்க, அந்த டைமில் வந்து நம்ம இதை மாவை எடுத்துடலாம். சூடு படுற டைம் மட்டும் வச்சு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்துட்டு செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் கொஞ்சமாக லைட்டாக நம்ம வறுத்துட்டு நம்ம அதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா வறுத்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்து நான் அந்த ஜலிக்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி கடலை மாவு ஜலிச்சுக்கலாம். ரெண்டையும் இப்போ பாருங்கள் ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த ஓமமும் கொஞ்சம் அந்த மிளகு பொடி பண்ணி வச்சுருக்க மிளகையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை, நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது இதை நல்லா நம்ம மாவை வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த பலகாரம் செய்யும் போதுமே மாவு வந்து நம்மளுக்கு இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா தான் அது கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம வந்து இப்போ மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்து நம்ம அந்த முறுக்கு அச்சில் அந்த 3 கண் இருக்கும் பாருங்கள், அந்த இதுதான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ போட்டு இப்போ டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாவில் 2 விதமான காராச்சேவ் ரெடி. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.